எல்.கே. அத்வானிக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் முன்னாள் துணை பிரதமரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான எல்.கே. அத்வானி நேற்று இரவு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து அவர் உடனடியாக சிகிச்சைக்காக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அறிக்கை ஒன்றில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவமனையில் முதியோர் பிரிவு சிறப்பு மருத்துவர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு இழப்பீடு கேட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்துக்கு பின்னால் அண்ணாமலையின் சதி இருக்கலாம் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். தன்னை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்து தெரிவித்ததாக கூறி ரூபாய் 1 கோடி இழப்பீடு கேட்டு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது நோட்டீஸை அனுப்பியுள்ளார். அதில் இந்த இழப்பீட்டுத் தொகையை பயன்படுத்தி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மது மறுவாழ்வு மையம் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாமலும் மோசமாகவும் இருக்கும் இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்த நிதியாண்டில் 5000 கிலோமீட்டருக்கு செயல்படுத்தப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் வாகனங்களை கண்காணித்து சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூலிக்கும் திட்டம் தொடர்பாக டெல்லியில் நடந்த கூட்டத்தில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், சாலைகள் சிறப்பாக உள்ள இடங்களில் மட்டும்தான் சுங்க கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றும், சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாமலும் மோசமாகவும் இருக்கும் இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என தெரிவித்தார். சட்டவிரோத பார் மற்றும் மதுபான கூடங்களை புல்டோசர் கொண்டு இடித்து தள்ள மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உத்தரவிட்டுள்ளார். மராட்டியத்தின் தானே மற்றும் மீரா பயந்தர் நகரங்களை போதைப் பொருட்கள் இல்லாத நகரங்களாக உருவாக்க முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு திட்டமிட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், சட்டவிரோத வகையிலான பார்கள், மதுபான கூடங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி நகராட்சி ஆணையர்கள் மற்றும் காவல்துறை ஆணையர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய சட்டவிரோத கட்டிடங்களை புல்டோசர்களை பயன்படுத்தி இடித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.